தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 34வது நிகழ்வு இது. கடந்த 3 அல்லது 2 இது 3வது. நாம் புது தாராளியம் என்ற கருத்து குறித்தும் அதன் பல்வேறு பரிமாணங்கள் குறித்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் முறை புது தாராளியம் என்றால் என்ன என்பதை, அதனுடைய வரலாற்று படிமலர்ச்சியை எடுத்துக்காட்டி விளக்கணும். அது எப்படி உலக அரங்கிற்கு வந்தது, எப்படி இந்தியாவிற்கு வந்தது என்பதை பற்றி நாம் விளக்கி சொன்னோம். சுருக்கமா 1991 இருந்து அதுக்கு முன்னாலேயே அதற்கான தொடக்கங்கள் இருக்கு. ஆனா ஒரு முழுமையான ஒரு புது தாராளிய கட்டமைப்பு இந்தியாவில் செயல்படுத்தப்படும் 91க்கு பிறகு. இதை நாம் எடுத்து காட்டினோம். சென்ற முறை நாம் புது தாராளிய இந்துத்துவம் என்பது பற்றி பேசணும். இந்துத்துவம் என்கிற பார்ப்பனிய கோட்பாடு, சாதிய கோட்பாடு, வர்ணதர்ம கோட்பாடு, அதுவும் புது தாராளியமும் எப்படி இணங்கி போகின்றன. இன்னும் சொல்ல போனால் புது தாராளியம் அந்த இந்துத்துவத்தை எப்படி வலுப்படுத்துகிறது, இந்துத்துவம் எப்படி புது தாராளியத்திற்கு ஊக்கம் கொடுக்கிறது, இந்த செய்திகளை நாம் சென்ற முறை பார்த்தோம். நாம் மேலெழுந்த வாரியான தோற்றங்களில் ஏமாறாமல் இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் அறிஞர் ஆனந்த் தெல்டுண்டே அவர்கள் இதை பற்றி எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளை நான் இதற்கு முன் எடுத்து காட்டியிருக்கிறேன். வேறு சில தரவுகளையும் நாம் சுட்டி காட்டியிருக்கோம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்பது புது தாராளிய கல்வி. என்ன பொருள் நம்ம சொல்றோம்னா, புது தாராளியத்தை கற்றுக்கொள்வதுங்கிற பொருள் இல்ல. ஆங்கில கல்விங்கிற மாதிரி, அறிவியல் கல்விங்கிற மாதிரி நம் புது தாராளியத்தை கற்றுக்கொள்கிற கல்வி, அந்த பொருளை நம்ம சொல்லல. கல்வித்துறையின் மீது புது தாராளியம் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன, கல்வி உரிமையின் மீதும் கல்வி அமைப்பின் மீதும் இந்த புது தாராளியம் என்கிற இந்த போக்கு, நியோ லிபரலிசம் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது, அதே போல கல்வித்துறையிலான மாற்றங்கள் புது தாராளியத்திற்கு எவ்வாறு வலுவூட்டுகின்றன, இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய தோழர்களுக்கு மிக எளிதாக ஒரு செய்தி புரிய வரும். இப்ப நமக்கு அன்றாடம் செய்தித்தாள்களை பார்க்கிறோம். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் பக்கத்தில் ஒரு விளம்பரம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் யூனிவர்சிட்டி டு அச்சீவ் டீம் இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ். ஒரு 2 மாணவர்களுடைய படம் இருக்கு. நம்ம கருப்பு தமிழர்கள் தான். அவங்களுக்கு ஆண்டுக்கு 50 லட்சம் ஊதியம் கிடைக்கக்கூடிய முறையில ஜப்பான்ல இருக்கக்கூடிய கூகுள் ஜப்பானுடைய கூட்டு நிறுவனமான PVC இன்கார்பரேட்டட் ஜப்பான்ல வேலை கிடைத்திருக்கிறது. அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்குது. ஒரு கீழே எல்லாம் கொடுத்திருக்காங்க. 100% மாணவர்களுக்கும் நாங்கள் வேலை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல செய்திகளை அவர்களுக்கான விளம்பரமாக அவர்கள் SRM பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறார்கள். எதுக்கு? கல்வி வணிகத்திற்காக கொடுத்திருக்கிறார். நீங்க எங்கள்கிட்ட சேர்ந்து எங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் கோடியை நெருங்கக்கூடிய அளவுக்கு அதிகாரபூர்வமாகவோ அதிகாரபூர்வம் இல்லாமலோ பணம் கட்டுவீர்களானால் உங்களால் மாதம் ஆண்டுக்கு 50 லட்சம் ஊதியம் ஈட்டக்கூடிய தொழில் வேலை வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்பதுதான் என்னுடைய பொருள். நமக்கு உடனே புரியக்கூடியது இதுதான் புது தாராளியத்தினுடைய கல்வி. நீங்கள் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு விளம்பரம் வர முடியாது. ஏதோ நன்கொடை வாங்கினாங்க, கட்டணம் கேட்டாங்க, கட்டண கல்வி வணிகமயமாக்கப்படுகிறதெல்லாம் சொல்லுவோம். இப்ப நேரடியாகவே கல்விக்கு ஒரு விலை வைக்கப்படுகிறது. அப்படி அதிக விலையுள்ள அந்த கல்விதான் சிறந்த கல்வி என்று கோவி விற்கிறார்கள். இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும்,
இது அறிவியல் பூர்வமான கல்வியா, அறம் சார்ந்த கல்வியா, தாய்மொழி கல்வியா, புரிந்து படிக்கக்கூடிய கல்வியா, பண்பை வளர்க்கக்கூடிய கல்வியா, இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. வாங்க, இந்த குதிரையில நீங்க பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும், ஜாக்பாட் கிடைக்கும் என்பது போல கூவி விற்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தை நடத்துகிறவர் ஒரு அரசியல் தலைவர். அவர் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவரே. அதுதான் அவருடைய அரசியலின் முதலீடு. அவர் ஒரு முறை சொன்னார், எனக்கு அரசியல்ல வர்ற ஆர்வம் எல்லாம் இல்ல, ஆனா எல்லா கட்சிக்காரனும் என்கிட்ட வந்து நன்கொடை கேட்கிறான். நாமளே ஒரு கட்சி தொடங்கிட்டா யாரும் வந்து கேட்க மாட்டான் இல்லையா, என் கட்சிக்கு செலவு பண்ணணுமே என்று நான் சொல்லிடுவேன், அதுக்காக நான் கட்சி தொடங்கி இருக்கேன் சொன்னார். இப்ப என்னாச்சு, சென்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிபிஐக்கு 15 கோடி, சிபிஎம்முக்கு 10 கோடி இவர்தான் கொடுத்தார் என்று செய்தி வந்துடுச்சு. அதெல்லாம் கணக்கு இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர இல்ல நாங்க வாங்கலன்னோ அப்படிலாம் யாரும் சொல்லல. கணக்குதான் இருக்குன்னா முன்னாலேயே கணக்கை வெளியிடலாம், இன்னொருத்தர் சொல்லிதான் வெளியிடணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்துச்சுங்கிறது நான் அந்த குற்றத்துக்காக நான் பேசுறேன். எப்படி இந்த புது தாராளியத்தில் கல்வி வணிகமயமாதல் என்பது ஊழலோடு இணைந்திருக்கிறது, குற்றமயமாதலோடு இணைந்திருக்கிறது. சர்வசாதாரணமாக இதை நியாயப்படுத்திட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன, இன்னைக்கோ நேற்றோ வந்திருக்கிற செய்தி என்னன்னா, தமிழ்நாடு அரசு உலகப்பெரு வல்லுநர்களை எல்லாம் கொண்டு வந்து பொருளியல் ஆலோசனைகளுக்கு அமர்த்தி கொண்டிருக்கிறார். அவரு முன்னாள் சேம வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன், எஸ் நாராயணன், லான் ட்ரூயிஸ், அவர் வந்து ஒரு பொருளியல் அறிஞர், அப்புறம் ஆயுஷ், அரவிந்த் சுப்பிரமணியம், எஸ்தர் டஃப்லோ, இவங்களை எல்லாம் கொண்டு வந்து அறிவுரை குழுல சேர்க்கிறாங்க. சாதாரண ஏரண பொருத்தம் என்னன்னா, யாரை சேர்த்தாலும் என்ன இருக்கோ அதை எடுத்துதான் கொடுக்க முடியும், இல்ல அதை தோற்றுவிக்க முடியாது. தமிழ்நாடு முதலாவதாக 9 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அது இருக்கிறது. இது என்ன செய்வது என்பதுதான் எல்லாருக்கும் முன்னால இருக்கிற கேள்வி. எப்படி சமாளிக்கிறது? என்ன நிலைமை? இந்த செலவை குறைக்க முடியாது, இறந்து போனவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் உறுதி கொடுத்துருக்கோம், வேற செய்யாதீங்க நம்மளும் சொல்ல முடியாது. இன்னும் பல காரியங்களை கோவிட் நெருக்கடியை ஒட்டியும் மற்ற நெருக்கடிகளுக்காகவும் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. மாதம் பெண்களுக்கு கொடுக்கிற இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் இதற்கு ஏற்ப ஒரு வரி வருமானம் வருவதற்கு வழி இல்லாம இருக்கு. ஏன்னா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று வள்ளுவர் சொன்னார். நீங்க புதிய வரிகளை ஏற்றுவதாக இருந்தால் அது ஏற்கனவே வறுமை துன்பத்தில் இருக்கிற மக்கள் மீதான சுமையாக மாறி. ஒரு உதாரணமா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும், அது குறைச்சாதான் மற்ற விலைகள்லாம் குறையும். பழைய ஆட்சி காலத்துல இதையே நீங்க குறைக்க கூடாதுன்னு கேட்டோம். குறைச்சா என்ன ஆகும்? அரசுக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்து போயிடும். டாஸ்மாக ஏன் மூணதை திறக்கிறீங்கன்னு கேட்டாங்க, அதை மீண்டும் திறந்தாச்சு. அதுக்கு என்ன விளக்கம்? வேற வருமானமே இல்லை அரசுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மூடிக்கலாம், இந்த கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிறது என்று அதுக்கு சமாதானம் சொல்லப்படுகிறது. ஒரு 2 தேர்தலுக்கு முன்னால இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மூடுறதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. 2 தரப்பு கட்சிகளுமே பேசிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மூட போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் செலவுகளை குறைப்பதும் கடினம், வரவுகளை பெருக்குவதும் கடினம்.
ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தார். இந்திய அரசு நம்ம கொடுக்க வேண்டிய கடனை வட்டியை கொடுக்காம இருக்கிறோம், மறுக்கிறோம். அது எப்படி வாங்குறது? திரும்ப திரும்ப போய் நிதி ஆயோக்ல மனு கொடுக்கலாம், ஆளுநர் உரையில எடுத்து காட்டலாம், சட்டப்பேரவையில தீர்மானம் போடலாம். அதுக்கு மேல என்ன பண்றது? நீதிமன்றத்தில் கூட வழக்கு போட்டு பார்க்கலாம், மற்ற மாநில அரசுகளோட சேர்ந்து கடிதங்கள் எழுதலாம். எதுவுமே உறுதியான வழியா இல்ல. அப்ப இந்த வல்லுநர்கள் இதற்கு என்ன விடை சொல்ல போறாங்க? ஏற்கனவே ஜெயரஞ்சன் வல்லுநர் தானே, நம்ம தொலைக்காட்சி வாதங்களை எல்லாம் பார்த்திருக்கோம். டிமானிட்டைசேஷன் பற்றி மற்றதை பத்தி எல்லாம் அவர் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பேசியிருக்கார். திராவிட இயக்க ஆட்சி காலத்தினுடைய சமூக நீதி சாதனைகளை பற்றியெல்லாம் அவர் நிறைய எடுத்து காட்டியிருக்கார். அவர் ஒரு மக்கள் விரோத சிந்தனையாளர் அல்ல. புதுத்தாராளியத்தை ஏற்றுக்கொண்டு போறலாம், அதான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். புதுத்தாராளியத்துக்கு பணிந்து போகிறவர் அல்ல. நாளைக்கு தொலைக்காட்சி விவாதத்தில் கூப்பிட்டீங்கன்னா அந்த புதுத்தாராளியத்தை அவர் ஏற்று நிற்பார். ஆனால் இப்ப இவங்க ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு குழு கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க வராங்க? புதுசா மாய மந்திரம் செய்து ஏதாவது நிதிகளை திரட்ட போறாங்களா? என்ன சிக்கல் இங்க? இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கிடணும். இவர்கள் அமர்த்தி இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள் அவர்கள் இருவர் தவிர புதுத்தாராளிய கொள்கையில் நம்பிக்கை கொண்டவர்கள். அரவிந்த் சுப்பிரமணியம் மோதியின் ஆலோசகராக இருந்தவர் தானே. மோதியோட கொள்கை புதுத்தாராளிய கொள்கைன்னா அப்புறம் இங்க மட்டும் அவர் வேற என்ன ஆலோசனைகளை சொல்லிட முடியும்? அதனால இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நாம் புதுத்தாராளியம் பற்றிய இந்த வகுப்பு உங்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் நான் தெரிஞ்சு விரும்புகிறேன். நாம் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு சிக்கலையும் எப்படி நாம் ஒரு முதலிய அமைப்பு, அந்த அமைப்பில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும் என்று புரிந்து கொள்றோமோ, அந்த முதலியத்தினுடைய இப்போதைய வளர்ச்சி கட்டம் புதுத்தாராளியம், அதனுடைய அறிகுறிகள் இவை, அதனுடைய தனித்தன்மைகள் இவை என்று நாம் புரிந்து கொள்வோம். கல்வி தொடர்பான பிரச்சனை என்றாலும் சரி, தொழிலாளர் உரிமைகள் தொடர்பான சிக்கல் என்றாலும் சரி, கல்வி மொழி தொடர்பான கேள்வியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம இந்த புதுத்தாராளிய பகைப்புலத்தில் பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையில் தான் நாம் என்ன பண்றோம்? தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைகளை ஒரு 5 பேரை போட்டிருக்கிறாரு, அதுல 3 பேர் பார்ப்பனர்களா போட்டிருக்கிறாரு. சரி, என்ன எனக்கு தோணுதுன்னா, பார்ப்பனர்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. பார்ப்பனர் இல்லாதவருக்கு மட்டும் இல்லாத காசு எங்கிருந்து வந்துட போகுது? ஜெயரஞ்சன் மட்டும் எங்கிருந்து வரவழைச்சு கொடுத்துட போறாரு? என்ன ஒன்னையோடு அவரெல்லாம் செய்ய முடியும்னா, மக்கள் மீது அதிக சுமைகளை ஏற்றாமல் இருப்பதற்கான ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஆனா புதிய வளர்ச்சி திட்டங்களை எடுத்துட்டு போக முடியாது, புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்க முடியாது, புதிய மருத்துவமனைகள் திறக்க முடியாது. எல்லாம் ஒரு கட்டத்தில் தேக்கம் அடையும், ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு சேர்ந்துடும். எப்படி எடுக்க எடுக்க குறையாமல் இருப்பதற்கு நம்ம நான் அமுத சுரபியா இருக்கேன். அதனால வேண்டி அது பார்க்கிறவங்க, அந்த கோணத்தில் பார்க்கிறவங்க பார்க்கட்டும், நான் வேணாங்கள. நான் இங்க முக்கியமானது, முதன்மையானது கொள்கை. அப்ப என்ன ஆகும்? ஒரு கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நல மோதல் உருவாகும். மக்கள் மீது அதிகப்படியான சுமைகளை ஏற்றக்கூடாது என்ற பார்வை கொண்டவர்களுக்கும், அதை விட்டால் வேறு வழியில்லை என்ற நிலை கொண்டவர்களுக்கும் ஒரு மோதல் உண்டாகும். அது எங்க கொண்டு போகும்? அடுத்தது அந்த சுமைகள் ஏற்றப்படுகிற போது அதற்கு எதிர்ப்பு வரும். தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கும், உழவர் அமைப்புகள் எதிர்த்து குரல் கொடுக்கும், மாணவர் அமைப்புகள், மக்கள் அமைப்புகள் எதிர்த்து குரல் கொடுக்கும். இதற்கு நீங்க என்ன விடையாக சொல்ல முடியும்? இந்திய அரசினுடைய அதே மொழியை நீங்கள் படியெடுத்து தேச விரோத செயல், சீர்குலைவு செயல், தீவிரவாத செயல்
என்றெல்லாம் சொல்லி ஏற்கனவே உங்க கையில இருக்கக்கூடிய அடக்குமுறை சட்டங்களை நீங்க பயன்படுத்த முடியும். ஏனென்றால் திமுகவுக்கோ திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கோ தமிழ்நாட்டில் உவாப்பாவை பயன்படுத்தக்கூடாது என்ற கொள்கை உறுதிப்பாடு எதுவும் கிடையாது. அவங்க அப்படியெல்லாம் ஒரு உறுதி நம்ம கொடுக்கல. கொடுத்திருந்தாலும் நம்ம கேட்கலாம். ஒரு உறுதி கொடுக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அடக்குமுறைகள் வருகிற போது, மக்களுடைய போராட்டங்கள் பெருகி வருகிற போது குடியாட்சியத்திற்கான போராட்டம் எடுப்படும். இதுல இருக்கிற சில முரண்பாடுகளை நீங்க கூர்ந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்முடைய மாநில அரசில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் ஆங்கில வழி கல்வியை விரிவாக்குவோம் என்று சொன்னார். இதுதானே வைகை செல்வன் சொன்னாரு போன அரசாங்கத்துல. ஆங்கில வழி கல்வியால் பலனடைவர்களின் எண்ணிக்கை பெருகும்னு சொன்னார். லட்சக்கணக்கானவங்க புதுசா போய் சேரும். ஏதோ இங்கிலீஷ் மீடியத்துல தனியார் தான் படிக்க முடியும்னு இல்ல, நம்ம பிள்ளைங்களும் படிக்க முடியும் என்று அவர் சொன்னார். இப்ப இவர் என்ன சொல்றாரு? அன்பில் பொய்யாமொழி, ஆமா நாங்க தமிழ் வழி கல்வியை எடுத்துட்டு ஆங்கில வழி கல்வியை விரிவுபடுத்த போகிறோம் என்று சொல்றார். மக்களை ஏமாற்றுவதா கூட இருக்கலாம். ஆனா மக்களிடம் ஆதரவு பெறுகிற எல்லா கொள்கைகளும் மக்களுக்கான கொள்கைகள் அல்ல. பாப்புலிசம் வேறு, பாப்புலர் பாலிசிஸ் வேறு. மக்கள் நலனுக்கான கொள்கைகளா இருக்கணும். அது இல்லைன்னா மீண்டும் நெருக்கடிகள் தோன்றும். அப்போ உங்களுக்கு முன்னால நிறைய சிக்கல்கள் நிற்குது. அதனால நாம என்ன சொல்றோம்னா, இந்த கல்விக் கொள்கை என்பது புதுத்தாராளிய பகை புலத்தில், இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் நியோ லிபரலிசம் நாம் ஆழமாக புரிந்து கொள்ளணும். எடப்பாடி சரியில்லை, அல்ல ஸ்டாலின் சரியில்லை, இவர் பொய்யாமொழி சரியில்லை, அப்படிலாம் பற்றிய ஒரு கேள்வியே இல்லை. அது அவங்க என்ன கொள்கை அறிவிச்சிருக்கிறாங்க? அப்படி பாருங்க, நீட்டை நீக்குவோம்னு சொன்னாங்க. நீட்டை கொண்டு வந்ததால் இவங்களுக்கு எல்லாம் சாவுக்கு இந்த அரசு காரணமா இருந்துச்சு, எனவே எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டாங்க. இப்ப நீட்டை எப்படி நீக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இந்திய அரசினுடைய தயவை பெற்றுனா கொள்கைகளை விட்டு விடுவோம். நேர் வழி சட்டப்படி இதை எப்படி நீக்கிறது, இதற்கு ஆதரவாக எப்படி மக்களை திரட்டுவது என்ற பார்வை இல்லை. அப்ப இது நெருக்கடிக்கு மேல் நெருக்கடியாகப்பட்டது. ஏதோ வந்த புதுசில் மெருகோடு மவுசோடு சில காரியங்களை செய்வதுங்கிறது வேற. வரக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து ஒரு புதிய அரசியல் பொருளியல் வழியை கடைபிடிக்கணும். சமூக நீதிக்காக, குடியாட்சியத்திற்காக, மக்கள் நலனுக்காக அந்த கொள்கைகள் வகுக்கப்படணும். ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்லை. இப்ப நமக்கும் அந்த நோக்கம் கிடையாது. சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நீங்க நான் மீண்டும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் குறை சொல்றதுக்காக சொல்ல, ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு நீங்க தேர்தலில் ஜெயிக்க முடிந்தது போல ஒரு அரவிந்த் சுப்பிரமணியத்தையோ வேறொருத்தரையோ கொண்டு பொருளியல் நெருக்கடியை சமாளித்திட முடியுமா? சமாளித்திட முடியாது. நான் ஒரு பழைய எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். 1977 மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு தலைமையிலான இடது முன்னணி பெரிய வெற்றி பெற்றது. அவங்க முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே செஞ்சாங்க. கடைசியா யாரோ ஒரு பெண் தூக்கு தண்டனையில் இருந்துச்சு. அதுக்கு நீதிமன்றத்தில் போய் ஆணை பெற்றுக் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. மாநில அரசுடைய சிறைத்துறை அமைச்சர், நீதித்துறை அமைச்சர் நேரா சிறையில போய் பார்த்து, அவர் ஹலீம் அகமது ஹலீம் நினைக்கிற ஒரு பேரு, ஒரு அரசியல் கைதி கூட நாங்க சிறைக்குள்ள வச்சுக்க போறது, நீங்க எவ்வளவு தண்டனை கட்சினாலும் என்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, தாமதம் நடைமுறையில் சில தாமதங்கள் இருக்கு, பொறுத்துக் கொள்ளுங்கள், ஆனா எல்லோரையும் நாங்க விடுதலை பண்ணத்தான் போறோம் என்று போய் பார்த்து சொன்னாங்க.
ஒரு நல்ல தொடக்கமா அது கருதப்பட்டுச்சு. ஒரு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் 67 இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு அரைப்பாச தாக்குதலுக்கு மேற்கு வங்க மக்கள் இதன் மூலம் முடிவு கட்டினாங்க. அது குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை. ஆனால் எதுக்கு அவங்க தீர்வு காண முடியலன்னா, இந்தியாவின் ஒரு பகுதியாக இந்திய பொருளியல் கொள்கையின் நெருக்கடிகள் வங்கத்தை கவியும் போது அதற்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அப்ப மின்வெட்டு கடுமையாக இருந்தது, அவங்களுடைய இந்த சேமநல திட்டங்களுக்கான காசு கிடைக்கல, கடன் அடைக்க முடியல, எல்லாம் நம்ம நெருக்கடி மாதிரி தான் அன்னைக்கு 77. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு வல்லுநரை கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு உண்மையிலேயே மிகச்சிறந்த வல்லுநர். அவர் பேர் அசோக் மித்ரா. அவர் அந்த கட்சிக்காரர் கிடையாது. ஒரு காலத்தில் அவர் உலக வங்கி, IMF போன்றவற்றில் பணியாற்றிய ஒருத்தர். அவர் ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய அரசாங்கத்திற்கான நிதி ஆலோசகராகவும் அவரை வச்சிருந்தாங்க. இப்ப ஜோதிபாசு அவரை கூப்பிட்டார், நீங்க வாங்க, ஆலோசகர் நீங்க தான் நிதி அமைச்சர். அவர் நிதி அமைச்சராக்கப்பட்டார். தரமான நிதிநிலை அறிக்கைகள்லாம் ஓரிரு ஆண்டுகள் கொடுத்தார். ஆனா அந்த நெருக்கடி அதனால் தீரவில்லை. என்ன நீங்க அகப்பைய மாத்திக்கிட்டு இருந்தா சட்டியில பூசா வந்து சேருமா என்ன? சட்டியில் இருக்கிறது அகப்பையில் வரும். இந்திய அரசின் பொருளியல் கொள்கையை மட்டும்தான் நான் என்ன கேட்கிறேன்னா, நம்முடைய மாநில அரசு ஏற்கனவே அமைத்திருக்கக்கூடிய வல்லுநர் கூடியது வெள்ளக்காரனா திறமைசாலிலாம் நினைக்க வேண்டாம், இல்ல பார்ப்பனர்கள் தான் திறமைசாலிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே அமைத்திருக்கிற குழு, அதுல இருக்கிறவர்கள் எல்லாருமே திறமைசாலிகள், வல்லுநர்கள். இந்தியாவில் முதல் நிதித்துறை அமைச்சருக்காக நேரு தமிழ்நாட்டை சேர்ந்த RK சண்முகம் செட்டியாரை தேடிட்டு வந்தார். அவர்தான் முதல் நிதித்துறை அமைச்சர். அவர்தான் பொருத்தம்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க கட்சியில எவ்வளவு பேர் இருந்தா கூட அப்படி இருக்கிறாங்க. இப்ப நம்ம அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறாரு, அவங்களுக்கு ஆதரவா அவங்க அமைத்திருக்கிற வல்லுநர் குழு எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் சில இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, இது தீர்க்க முடியாது நான் சொல்லல, நிச்சயமா தீர்க்க முடியும். நெருக்கடியை தீர்க்க முடியும், கடனை அடைக்க முடியும், மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற முடியும், கல்வியை பெருக்க முடியும். ஆனால் ஒரு புதிய தொழிற்கொள்கை தேவைப்படும், ஒரு புதிய பொருளியல் கொள்கை தேவைப்படும். ஆனால் இந்திய அரசமைப்பில் நமக்கான ஒரு பொருளியல் கொள்கையை வகுத்துக் கொள்வதற்கான இறையாண்மை நமக்கு இல்லை. அப்ப என்ன செய்ய முடியும்? இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கை, தொழிலியல் கொள்கை, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, இவற்றினுடைய சுமைகளை எல்லாம் நாம் சுமந்தாக வேண்டும். இதுக்கு என்ன தீர்வு இருக்க முடியும்? நீங்க யாரை கூட்டு வந்தாலும் சரி, எந்த வல்லுநரை கூட்டு வந்தாலும் சரி, அசோக் மித்ராவை அவங்க கூட்டு வந்தாங்க. இப்ப இவங்க அரவிந்த் சுப்பிரமணியத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய அறிஞர்களா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன, அவங்க நேர்மையானவர்களா இருக்கட்டும், வேணுங்கிற முயற்சி செய்யட்டும், இராப்பகலா உழைக்கட்டும். நம்ம ஒண்ணும் நோட்டடிச்சு கடன் அடைக்க முடியாதுல்ல. இதான் இங்க இருக்கிற சிக்கல். ஏனென்றால் தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்திய அரசின் பொருளியல் கொள்கை புது தாராளிய கொள்கை, இந்திய அரசின் அரசியல் கொள்கை புது தாராளிய கொள்கை, இந்திய அரசின் பண்பாட்டு கொள்கை புது தாராளிய இந்துத்துவ கொள்கை. இந்த கொள்கைக்கு அடக்கம் தான் எல்லா மாநில அரசு. அது ஒரு கொள்கை, நாங்க வேற ஒரு கொள்கையில போறோம்லாம் நீங்க சொல்ல முடியாது. சட்டப்பேரவையில தீர்மானம் இயற்றலாம், ஆனா தீர்மானங்கள் என்னத்துக்காகும்? ராஜவண்ணார் கூட அறிக்கை முன்வைக்கப்படலையா? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் இயற்றப்படவே இல்லையா? இப்ப இன்னொரு தீர்மானம் இயற்றுங்க, நான் வேணான்னு சொன்ன மக்களுக்கு ஒரு விழிப்பூட்டுவதற்காக இயற்றுங்க. ஆனா தீர்மானங்கள் மட்டுமே வேறொரு கொள்கையை மாற்றி கொடுத்துறாதே. அது இப்ப இருக்கிற ஒரு கடுமையான நெருக்கடி சூழல்ல நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடாவடி பண்றான். ஆமா உறுதி கொடுத்தோம், கொடுக்க முடியாது என்னங்கிற அப்படிங்கறத இப்ப அவருடைய ஸ்டாண்டு.
எந்த முறையும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை. அப்ப நீங்க மக்களை திரட்டி போராடணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அது ஆட்சியில இருந்து போராடினாலும் சரி, இல்லாம போராடினாலும் சரி, நமக்கு அதுல பெரிய அக்கறை ஒன்றும் கிடையாது. எங்க இருந்தாலும் நீங்க போராடியாரு. இந்த புரிதல் நமக்கு வேண்டும் என்றால் புதுத்தாராளிய கொள்கையை, நியூ லிபரல் ஐடியாலஜி, நியூ லிபரல் பாலிசியை மேலெழுந்த வாரியாக புரிந்து கொண்டால் போதாது. அதனுடைய வரலாற்று வளர்ச்சி போக்கில் இன்று அது எந்த நிலையில் இருக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாடு புதுத்தாராளியத்தில் இல்லை, இந்தியா புதுத்தாராளியத்தில் இல்லை, இருக்கு. இந்தியா மட்டுமல்ல, உலகம் இருக்கு. நியூ லிபரலிசம் இஸ் எ குளோபல் ஐடியாலஜி. அது ஒரு குளோபல் சிஸ்டம். அதை புரிந்து கொண்டு நாம எதிர்த்து நிக்கலாம். அதுக்காக நம்ம பயந்து ஒதுங்கிடணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன மாற்று வழிகள்? அப்படி பார்க்கிற போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு கூறினை இன்னைக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் என்னன்னா, புதுத்தாராளியம் கல்வியில் ஏற்படுத்தி இருக்கிற அந்த தாக்கம் என்ன? இதுதான் நம்ம புதுத்தாராளிய கல்வி என்று அழைக்கிறோம். புதுத்தாராளியம் பற்றிய கல்வி அல்ல, புதுத்தாராளியம் கல்வியை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்பதுதான் இங்க நமக்கு கொஞ்சம் நம்ம இந்த பழைய வரலாற்றை சுருக்கமா நமக்கு முன்னால வைத்துக் கொள்வது முக்கியம் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த கல்வி பரவல் குறித்து ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஏனென்றால் மனு தர்மத்தின் அடிப்படையிலான இந்த பார்ப்பனிய இந்துத்துவ சமூகம் அனைவருக்குமான கல்வியை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் அல்ல. இந்தியாவில் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமக்கால கல்வி, மாடர்ன் எஜுகேஷன், ஆங்கிலம், தமிழ், கணக்கு, அறிவியல், பள்ளிக்கூட கல்வி, இதையெல்லாம் முதல்ல இந்த மக்களில் யார் கல்வி கற்க உரிமை இல்லாதவர்களோ அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் கிறித்துவ திருப்பணியாளர்கள் தான். இதுதான் அடிப்படையான உண்மை. அவங்கதான் கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னால கிடையாது. நீ படிச்சா அது குற்றம், படிச்சா தண்டனைக்குரிய குற்றம். அனைவருக்கும் கல்வி என்பதை எதிர்க்கிற ஒரு கொள்கைக்கும் ஒரு குமுக அமைப்புக்கும் எதிராகத்தான் வள்ளுவர் என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று பாட வேண்டிய தேவையே வந்தது. எப்படியாவது கல்வி வேணும். அந்த கல்வியை நீ கொடுக்க மறுக்கிறேன்னு சொன்னா அவர் அடுத்து ஒரு ஆறுதலான ஒரு வாசையை சொல்றார். கல்விக்கு வேணும் எல்லாருக்கும், கொடுக்கலன்னா கற்றிலராயினும் கேட்க. கல்விக்கு அடுத்தது கேள்வி வந்துருது. காதுல கேட்டாவது கத்துக்க, கல்வி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா கல்விதான் ஒரு முழு மனிதனை உண்டாக்குகிறார். மனிதன் ஒரு சமூக பிராணி என்றால், மனிதன் இயற்கையின் அங்கமாக தோன்றிய சமூகம், சமூகத்தின் அங்கமாக தோன்றிய ஒரு உயிரினம் என்றால், அவன் இந்த சமூகத்தையும் இயற்கையையும் கற்றுக்கொள்ளுவதற்கும் அவற்றோடு இணைவதற்கும் மார்க்ஸ் சொல்லுவார் மெட்டபாலிசம்னு சொல்லுவார். அந்த வளர்ச்சிதை மாற்றம் இயற்கையோடு நிகழ்வதற்கு அவனுக்கு கல்வி இன்றியமையானது. இதை மறுக்கக்கூடிய மனுநீதி, மனு தர்மம், அதுக்கான நிறைய கதைகள், தத்துவங்கள், வேதங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஏகலைவனுடைய கதை இருக்கு, கர்ணன் தொடர்பான கதை இருக்கு. இதெல்லாம் வெறும் கதைகள் அல்ல, அவை எல்லாம் தொன்மங்கள், குறியீடுகள், இந்த உண்மையை உணர்த்தக்கூடிய குறியீடுகள். அப்படி இருந்த இந்த இந்திய நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் வாசனையை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், கிறிஸ்தவ அறப்பணியாளர். அப்படி முதல்ல இந்திய துணைக்கண்டத்தின் கரைகளில் வந்து சேர்ந்த ஒரு அறப்பணியாளர் தான் இயேசுவுடன் இருந்த அப்போஸ்தலர்களில் ஒருவரான
அந்த செயின்ட் தாமஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. தோமர் அல்லது தோமையர் என்றெல்லாம் பல விதமா அந்த பேரை சொல்றாங்க. புனித தோமர் அல்லது திருத்தூதுவராக இருந்தவர். அவர் இன்னும் சொல்ல போனா இயேசுவோடு வாழ்ந்தவர். இயேசுவினுடைய அந்த இறுதி இராப்போசனத்தெல்லாம் கலந்து கொண்டவர். அவர்தான் இந்தியாவிற்கு வருகிறார். அப்படி வந்து முதலில் கேரளத்திற்கு போறாரு. அப்படி கேரளத்தில் அவர் முதலாக இந்த திருச்சபை பள்ளிகளை நிறுவுறார். அப்புறம் அப்படியே கரையோரமாக சென்னையில் வர்றார். நீங்க சென்னையில செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் தானே, பரங்கி மலை. அதே போல அவருடைய பேர்ல ஒரு கோயில் இருக்கு. அதுதான் சாந்தோ. சான் என்றால் பிரெஞ்சு மொழியில செயின்ட் அர்த்தம். தாமஸினுடைய சுருக்கமான பெயர் தான் தோம். சாந்தோம்னா செயின்ட் தாமஸ். அந்த சின்ன மலை என்று இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையின் மேலே ஒரு குகையில் வாழ்கிறார். இருக்கக்கூடிய மன்னர்கள், மக்கள் எல்லோரையும் அணுகி அவர்களிடமெல்லாம் பரப்புரை செய்கிறார். என்ன முக்கியம்னா, மனிதனும் சமம் என்ற கருத்தை முதலாக கிறிஸ்தவம் தான் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தது. திருக்குறள்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது என்னன்னா, இல்லாததுனால அது வேணும்னு சொல்றது. அது இருந்ததை சொல்றது இல்லை, இருந்த ஃபேக்ட் சொல்றது. அப்படி அவரு நிறுவுகிறார். நான் ஒரு முறை இந்த கதையை படித்ததற்கு பிறகு சின்னமலையில் போய் அவர் வாழ்ந்த பகுதி குகை, அங்க கோயில் வச்சிருக்கிறார். நான் பார்த்துட்டு வந்தேன். என் மனதை ரொம்ப உருப்பிடுச்சு. அவரை வெட்டி கொலை செய்து விட்டார். அவருக்கு தான் சாந்தோம்ல கல்லறை வச்சிருக்காங்க. அது இப்ப இன்னைக்கு கோயிலாக இருக்கு. இது நடந்து ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பல பெயர்கள் இருக்கு, பல பகுதிகளில் வர்றாங்க. அவர்கள் முதலாக இந்த கல்வி கூடங்களை எல்லாம் நிறுவுகிறார்கள். ஏன்னா பார்ப்பனிய சைவத்தில் இருக்கிற மாதிரி கல்வி கொடுக்காதே, நீ கற்றால் தண்டனைக்குரியவன், காதால் கேட்டு கூட கற்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அவங்கள்ட்ட கிடையாது. நீங்கள் வேர்டு என்று ஒரு பகுதி இருக்கு அந்த பழைய ஏற்பாட்டிலே. அந்த வார்த்தையை சொல்லுதல், இந்த வார்த்தையை சொல்வது என்பதனுடைய பொருள் அவர்களுக்கு அதை சொல்வதற்கும் அதை கற்றுக் கொடுப்பதற்குமான உரிமை இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு ஆரம்பிக்கும், நீங்க படிச்சிருக்கலாம். அப்படி ஒரு திருப்பணியை அவர்கள் செய்ய தொடங்கினார். 1524-25 இருந்து ஆரம்பிச்சார். இந்த இடத்துல ஒன்று நம்ம குழப்பிய கூடாது. அவர்கள் செய்தார்களே தவிர அதை கிழக்கிந்திய கம்பெனி செய்யல, பிரித்தானிய ஆட்சியாளர்கள் செய்யல. இன்னும் சொல்ல போனால் உள்ளூர் மன்னர்களோடும் பார்ப்பனர்களோடும் முரண்பட்டு விடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும், எதிர்ப்பை முறியடிக்கணும். எனவே அரசியல் பொருளியல் நலன்களுக்காக அவர்கள் ஒரு இரண்டு பக்கமான இன்னொரு பக்கம் அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் பேர் படிச்சாதான் அவங்க சந்தைக்கு பொருத்தமானவர்கள் ஆவாங்க. அங்காடியில அவங்க பொருள் வாங்க, விற்க, தன்னுடைய உழைப்பு திறனை விற்கவெல்லாம் அதற்கு குறைந்தபட்ச ஒரு கல்வி தேவைப்பட்டது. இது ஒரு காரணி. நான் ஆனந்த் தெல்டும்டைனுடைய எஜுகேஷன் அஸ் மந்த்ரா அண்ட் எஜுகேஷன் மந்த்ரா அந்த எக்ஸ்க்ளூஷன் சூத்ரா என்ற கட்டுரையின் அடிப்படையில் இதை சொல்றேன். நம் தோழர்கள் சில பேர் இந்த புத்தகத்தை வாங்கி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் வாங்கினவங்க ஆங்கிலத்துல படிங்க, தமிழ்ல வாங்கினவங்க தமிழ்ல படிங்க. இந்தியாவில் கல்விக் கொள்கையினுடைய மிகச்சிறந்த வரலாற்றை ஒரு 30 பக்கங்களில் ஆனந்த் டெல்டும்டே எதிர்த்து சொல்றாங்க. எப்படி நடந்துச்சுங்கிற அந்த முழு வரலாற்றையும் அப்படியே கோடு கிழிச்சுக்கிட்டே போறார். அந்த பாதையை பூரா வரைந்து காட்டுறார். அதுல இருந்தா நானும் சொல்றேன், நானா ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்ல. அந்த வகையில் கல்வியை
இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சூத்திரர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான். அப்புறம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, அவர்களோட சேர்ந்து. இது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, கிழக்கிந்திய கம்பெனி இதற்கு பெருசா ஊக்கம் கொடுக்கல. அவங்க இவங்களெல்லாம் பகைத்துக் கொள்ள விரும்பல. அவங்க இந்த பிரபுத்துவ மன்னர்களோட எல்லாம் சமாதானமா போகணும் என்று விரும்பினாங்க. அவங்களுக்கு சுரண்டல் செய்வதற்கு வாய்ப்பா இருக்கணும், வரி கொடுக்கணும், தோல்காயப்போட இடம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எனவே அவர்கள் பெருசா அவங்களோட உரசி கொள்ளல. ஆனா அப்படி இருந்தும் கூட இந்த சந்தையின் தேவைகளுக்காக இந்த கல்வியை விரிவாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு வந்துச்சு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அது என்னன்னா, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அந்த ஆயுத படையில் யார் சேர்ந்தாலும் அவர்கள் கட்டாயம் கல்வி பெறணும், படிக்காம இருக்க முடியாது. இது ஒரு பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு. படிக்க கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பை அந்த படை கொடுத்தது. இன்னும் நம்ம சென்னை மாகாணத்துல, தமிழ்நாட்டின் முக்கிய பகுதியாக கொண்ட சென்னை மாகாணத்துல காலாட்படை வீரர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் பறையர்கள். அவங்கதான் காலாட்படை வீரர்களா இருந்தாங்க. 1857 சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகிற முதல் இந்திய விடுதலை போராட்டம் முடிந்த பிறகுதான் இந்த படைசார் இனங்களை திரட்ட வேண்டும் என்ற முடிவை பிரித்தானிய அரசு மேற்கொள்ளும். ஆனா அதுக்கு முன்னால இவர்கள் தான் அதிகமா சிப்பாய்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு கல்வி கட்டாயம். படிச்சாருக்கெல்லாம் படிக்காம போலாம்ல, கட்டாயம் படிச்சாரு. நமக்கு இப்ப கூட ஒரு முரண்பாட்டுக்கான விளக்கம் நமக்கு கிடைக்குது. பீமா குரேகான்ல எல்கார் பரிஷத்து நடத்தக்கூடிய அந்த விழா, அதுக்காக தான் நம்ம தோழர் தெல்தும்தேயே சிறையில் கிடக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஒரு பிரிட்டிஷ் படை நம்மூரினுடைய பேஷ்வா ராஜாக்களுடைய படையை தோற்கடிப்பதை எப்படி விழாவாக கொண்டாடுவது? இது காலனி ஆதிக்கத்துக்கு ஆதரவா இருக்கிறது என்று சந்தேகம் வரும். ஆனால் அந்த மக்களுக்கான, அந்த மக்கள் கோணத்திலான முதன்மை முரண்பாடு என்பது பேஷ்வா பார்ப்பன ஆட்சிக்கும் வெகு மக்களான பறையின மக்களுக்கும் அல்லது மகர் மக்களுக்குமான முரண்பாடா இருக்கு. இயல்பாவே அவர்கள் தோற்கடிக்கப்பட முடியாத ஒன்றாக இருந்த பேஷ்வா ராணுவத்தை தோற்கடித்ததை விழாவாக கொண்டாடுறாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா எதிர்ப்பாங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க ஒன்னும் தேசிய விடுதலை இயக்கம் நடத்திக்கலாம், ஒன்னும் காங்கிரஸ்காரங்க என்ன. அதுதான் இப்ப அண்மையில் ஏற்பட்ட சிக்கலுக்கு அடிப்படை காரணம். நம்ம இங்க சென்னை வந்திருந்த போது தெல்தும்தே சொன்னார், எனக்கே இந்த கேள்வி உண்டுதான். ஆனால் இந்த எல்கார் பரிஷத் என்று சொல்வது, இதை நடத்துகிறது, அது தாழ்த்தப்பட்ட மக்கள் நிமிர்ந்து நின்றதற்கான ஒரு அடையாளம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அந்த இடத்தை போய் பார்வையிட்ட பிறகு அது தாழ்த்தப்பட்ட மக்களின் எழுச்சிக்கான களமாக அது மாறியது. ஆக இந்த ரெண்டு வழிகளிலும் கல்வி தாழ்த்தப்பட்ட மக்களிடம், சூத்திரர்களிடம் போய் சேர்ந்துச்சு, பரவியது. ஒன்று அந்த இராணுவத்தின் வழியாக போறது, இன்னொன்று மிஷனரிஸ் அறப்பணியாளர்கள் செய்த பணிகள், அதன் மூலமாகத்தான் வந்துச்சு. தொடர்ந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனியை நடத்தி கொண்டு மன்னர்களுக்கு சாதகமாக இருக்கணும் அல்லது அவர்களை நிர்பந்தித்து வைக்கணும், பிரித்தானிய அரசோடு அவர்களுக்கு உறவை கொண்டு வரணுங்கிற ஒரு பக்கம் சாய்வும், அது ஒரு டெண்டன்சி. இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய அரசியல் பொருளியல் தேவைகளுக்கு இந்த மக்களை கல்வி கற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்ற தேவை. அந்த முறையில் இந்த காலத்தில் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பட்டியலிடல. நீங்க அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நிறைய அறிக்கைகள், நிறைய தீர்மானங்கள் எல்லாம் வருது.
1857க்கு முன்னால 1854லேயே வுட்ஸ் டெஸ்பாட்ச் என்று ஒரு கடிதம் அனுப்பப்படும். அவர் எப்படி கல்வியை பரவலாக்கணும் என்பதை அந்த கடிதத்தில் கொடுக்கிறாரு. 1858க்கு பிறகு, அதாவது பிரித்தானியருடைய நேரடி ஆட்சி வந்த பிறகு, விக்டோரியா பிரகடனம் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து இந்த முயற்சிகள் விரிவுபடுத்தப்படும். ஆனா தெல்டும்டே என்ன சொல்றாருன்னா, இவ்வளவும் சொன்னாலும் தலித்துகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வாய்ப்புகள் பெரிய அளவில் இன்னும் திறந்து விடப்படவில்லை என்று அவர் எடுத்துக்காட்டார். தொடர்ந்து இந்த முயற்சிகள் நடந்தன. மிஷனரிகளின் முயற்சிகள், கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து சில அதிகாரிகளே எடுத்த முயற்சிகள். 1882 ஹண்டர் கமிஷன் என்று இந்திய அரசாங்கத்துடைய கல்வி ஆணையம் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இப்ப எல்லாமே அப்புறம் இன்னும் உறுதிமொழிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஏதோ நம்ம அந்த வரலாற்றுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டியல. அது மொத்தத்தில் இதெல்லாம் நடந்து 1947 அதிகார கைமாற்றம் நடக்கிறது. நம்மளும் சொல்றோம், தெல்டும்டே மிக தெளிவா சொல்றாரு, இது அதிகார கைமாற்றம். சுதந்திரம், விடுதலை என்றெல்லாம் இதுக்கு பேர் இல்லை. பிரித்தானியருடைய இடத்திற்கு இந்திய பார்ப்பனர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, பணியாக்களோடு சேர்ந்து. அவர்களின் சார்பில் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறது. எனவே இந்த கல்வித்துறையிலான எக்ஸ்க்ளூஷன், யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், யாரெல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிறதுல பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழல. அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் மேற்கொள்றாங்க, மற்ற கல்வி திருப்பணியாளர்கள் மேற்கொள்றாங்க. ஆனா இன்னமும் அது பெருசா முடியல. பிராமணிய பார்ப்பனிய அமைப்பினுடைய நெறிமுறைகள் ஆட்சி செய்கின்றன. அனைவருக்கும் திறந்துவிடப்பட்ட கல்வி என்பது இன்னும் உருவாக 1575லேயே கோவாவில் முதலாக மேற்கத்திய நாடுகள் பாணியிலான ஒரு கல்விக்கூடம் உருவாக்கப்படுகிறது. இன்னும் 1848-52 காலத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் அது தீவிரமாக செயல்பட தொடங்குகிறது. ஒவ்வொன்றுமே அரசு கொள்கைகளில் ஒரு தாக்கம் செலுத்துகிறது. ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த சுதந்திர இந்தியாவினுடைய அரசாங்கங்களை காட்டிலும் சுதந்திரத்தை மறுத்த அயலார் ஆட்சி மக்களுடைய கோரிக்கைகளுக்கு அதிகமாக செவிமடுத்தது. இதோ ஒண்ணு செய்து கொண்டிருந்தாங்க. இதான் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த மாற்றங்கள் முழுமையானவை அல்ல என்பது வேறு செய்தி. அந்த முறையில் பார்த்தீங்கன்னா 1857க்கு முன்னாலேயே பல கல்லூரிகளை கிழக்கிந்திய கம்பெனி அல்ல, ஆனால் கிறித்துவ கல்வியாளர்கள் நிறுவுறாங்க. உதாரணமா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837லேயே நிறுவப்பட்டது. இன்னும் பல கல்லூரிகள், நீங்க பாளையங்கோட்டையில சில கல்லூரிகள் இருக்கு, மற்றெல்லாம் நிறுவுறாங்க. கல்கத்தாவில் அதே போல பல கல்லூரிகள் நிறுவப்பட்டது. இதெல்லாம் மாடர்ன் எஜுகேஷன், இன்னைக்கு இருக்கிறது போன்ற ஒரு புதுமக்கால கல்வி, நவீன காலத்திற்குரிய கல்வி. இந்த நிலையில்தான் கல்வி தொடர்பாக என்ன செய்ய வேண்டும், இந்தியாவிற்கு என்று ஒரு கல்விக் கொள்கை வேண்டும் என்பதற்காக தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அவர் இந்திய கல்வி பற்றிய ஒரு குறிப்பை தயாரிக்கிறார். அது ஆங்கில கல்வி அவர் வலியுறுத்துறார். அவர் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்றார். ஏன் இது தேவைப்படுகிறது, இந்த கல்வி ஏன் தேவைப்படுகிறது? அவர் சொல்றாரு, நமக்கிடையில் தொழில் முனைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை தோற்றுவிப்பது மட்டுமல்ல, நமக்கும் நாம் ஆட்சி புரிகிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் இடையில் இந்த வகுப்பை தோற்றுவிப்பது மட்டுமல்ல, நாம் என்ன செய்யணும்னா, நிறத்தால் இந்தியர், சுவைகளால் ஆங்கிலேயர், கருத்துக்களால் ஆங்கிலேயர், அறநெறிகளால் ஆங்கிலேயர், அறிவுத்திறத்தால் ஆங்கிலேயர் என்று கருப்பு வெள்ளையர்களை உருவாக்குவதை நாம் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றார். அவர்தான் இந்தியாவில் கல்விக் கொள்கையினுடைய மூல வழிகாட்டியாக கருதப்படுறார்.
ஒரு வேடிக்கை என்னன்னா, அவர்தான் சிறை சட்டம் தண்டனை சட்டங்களின் வழிகாட்டி ஆகும். இந்த கல்விக்கும் அவர்தான் வழிகாட்டியாக இருக்கிறார். நான் கூட ஒரு முறை ஏற்கனவே திமுக ஆட்சியில திட்டக்குழுவினுடைய கல்வி தொடர்பான ஒரு துணை பிரிவுல என்ன உறுப்பினரா போட்டேன். நான் போய் ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டேன். தமிழ் வழி கல்வியை வலியுறுத்த கொள்ள மாட்டதெல்லாம் நான் கலந்து கொண்டேன். அப்புறம் நீங்க இந்த சர்வ சிக்ஷா அபியான் அது இதுல வர்ற காசெல்லாம் நீங்கள் கார் வாங்கணும், அலுவலகம் கட்டணும்னு செலவிடக்கூடாது, மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுங்க, இந்த மாதிரியான கோரிக்கை எல்லாம் வச்சு நான் ஒரு தீர்மானத்தை கொண்டு போனேன். அதுக்கு பிறகு என்ன கூப்பிடுறது இல்லை, அவங்க அதோட நிறுத்திட்டாங்க. நல்ல திறமையா தமிழ்ல பேசி நான் தான் சொன்னேன், மெக்காலே சாகவில்லை, தமிழ்நாட்டின் கல்வி அதிகாரிகளின் உருவில் அவர் நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொன்ன. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்கும் பொருந்தும். அவங்களால அப்படி ஒன்றை நினைத்து பார்க்க முடியாம இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை என்பதை இயல்பாகவே ஏற்கனவே பழைய சமூகத்தில் யார் கல்வியில் முற்றுரிமை ஏகபோகம் அனுபவித்தார்களோ அவர்களுக்கான ஒரு கல்வியாக மாறியது. அவங்கதான், அதாவது இரட்டை பிறப்பாளர்கள், இரு பிறப்பாளர்கள், துவிச்சர்ஸ், அதன் அடையாளமாக பூணூல் அணிந்தவர். அவர்கள் திவிபாஷிகளாக இருந்தார். பிரித்தானியருக்கு அவங்க மொழி மாற்றம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருந்தது. அப்படி ஒரு கல்வி முறையை அன்றைக்கு இவர்கள் யாரும் முன்மொழியவில்லை. 1854 உட்ஸ் டெஸ்பாட்ச் என்று ஒரு கடிதம் இந்திய அரசுக்கு எழுதப்படுகிறது. 87 ஹண்டர் கல்வி ஆணையம் என்று வைக்கப்படுகிறது. நம்ம ஒரு செய்தியை ஏற்கனவே நம்ம ஜோதிபா புலே பற்றி பேசியிருந்தோம், அவருடைய கல்வி தொண்டு குறித்து பேசியிருந்தோம். அவர் எப்படி சமூக நீதிக்காக போராடினார் என்பதை விளக்கமா பேசியிருந்தோம். ஜோதிபா புலே, சாவித்ரிபாய் புலே. ஜோதிபா புலே அவரே மிஷனரி எஜுகேஷன்ல இருந்து வந்தவர், கிறிஸ்தவ அறப்பணியாளர்களுடைய கல்வியை கற்று வளர்ந்தவர். அவர்களை கொண்டு பல காரியங்களை அவர் செய்தவர். அவர்களை கொண்டு அந்த கல்வி நிறுவனங்களை நிறுவனார். இந்த செய்திகள் நம்ம ஏற்கனவே ஜோதிபா புலே என்ற தலைப்பில் நாம் விரிவாக பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா, இந்த 52 இந்திய குடியரசு, 47 அதிகார கைமாற்றம், 52 இந்திய குடியரசு. இந்த நேரத்தில் ஒரு புதிய கல்விக் கொள்கை ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக அவங்க என்ன பண்றாங்க, 1948 கல்வியை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்குமான ஆணையத்தை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கிறார். அது மாதிரி அடுத்தடுத்த பல ஆணையங்கள். 1952 செப்டம்பர்ல லட்சுமணசாமி முதலியார் கமிட்டி. இந்த பெயர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, இந்த பெயர்கள்ல அவங்க என்ன பரிந்துரைகள் வழங்கினார்கள் என்று நீங்க பார்க்கணும். அது போன்ற அடுத்தடுத்த குழுக்கள் அமைக்கப்படுகிறது. இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு புதிய கல்வி முறை வேண்டும் என்ற யோசனை வருகிறது. அதுவரை செய்த மாற்றங்கள், திருத்தங்கள் எதுவும் உண்மையான கல்வியாளர்களுக்கு, குறிப்பாக சமூக நீதி கல்வியாளர்களுக்கு அது நிறைவளிக்கல. அப்படி அளிக்கவில்லை என்கிற போதுதான் 1964 கோத்தாரி, முனைவர் கோத்தாரி அவருடைய கல்வி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். இது உண்மையிலேயே கல்வி ஆணையங்களுடைய வரலாற்றில், இந்திய கல்விக் கொள்கையின் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனை. அவர் நாடு முழுமைக்குமான ஒரு கல்வி முறை வேண்டும், பொது கோட்பாடுகள் வகுக்கப்பட வேண்டும், எல்லா கட்டங்களிலும் கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்றார். அப்ப கோத்தாரியினுடைய இந்த கல்வி முறையினுடைய மிக முக்கியமான கூறுகள் 4 கூறுகள். இப்போ வரைக்கும் என்ன பாக்குறோம்னா, கல்வி பற்றிய விவாதத்துல தாய்மொழி பயிற்று மொழி என்பதே வரமாட்டேன். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலும் சரி,
இப்ப வைகை என்ன பேருக்கு அவரு ஒரு அமைச்சர் இருந்தார். இப்ப இருக்கக்கூடிய இந்த அன்பில் பொய்யா வழியும் சரி, எல்லா மாணவர்களுக்கும் ஆங்கில வழி கொடுப்பதையும் ஒரு சாதனை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சியில் அறிவிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இப்படி பயனடைவார்கள், அனைத்து மக்களும் பயனடைவார்கள் என்று சொன்னாங்க. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மயக்கத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டாங்க. ஆனால் முதலாக ஒரு அனைத்து இந்திய அளவில் அமைக்கப்பட்ட கல்வி ஆணையம் தொடக்க கல்வியில் முதலில் பயிற்று மொழியாக அந்த பகுதியின் மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை. அப்புறம் இன்னும் மற்ற செய்திகள்லாம் அதுல இருக்கு. ஒரு 4 பரிந்துரைகளை அவங்க கொடுக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான பரிந்துரை என்னன்னா, ஒரு பொது கல்வி அமைப்பு வேண்டும். இந்த பொது கல்வி அமைப்பு தான் எல்லோருடைய கல்வியையும் உறுதி செய்யும். அப்புறம் ஆசிரியர் சம்பளத்தை சீரா கொடுப்பது, 10+2+2 என்று அமைக்கிறது. இதெல்லாம் கோத்தாரி ஆணையத்தினுடைய பரிந்துரை. இது ரொம்ப தெளிவான பரிந்துரைகள் இப்ப இருக்கு, அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை இருக்கு. ஆனால் இந்த கோத்தாரி ஆணையத்தை இந்திய அரசு செயல்படுத்தவில்லை, வேண்டுமென்றே செயல்படுத்தவில்லை. 1969 இந்த காசி இந்து சர்வகலாசாலை ஆணையம் என்று ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த கோத்தாரி கமிஷன் எல்லாம் உதவி தள்ளிட்டு துணைவேந்தர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, இன்னும் பல்கலைக்கழக மானியங்களில் என்னெல்லாம் இடம்பெறணும், இதையெல்லாம் ஒரு பரிந்துரையாக அவங்க கொடுக்கிறாங்க. இது ஆளும் வகுப்புகளுடைய நலனுக்கு ஏற்ப தரப்பட்ட ஒரு பரிந்துரை. கோத்தாரி மாணவர்களுக்கு ஏற்பவும் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இனங்களுக்கு ஏற்பவும் பரிந்துரை கொடுத்தார். இதுதான் அப்ப நடந்தது. அதுக்கு பிறகு பாருங்க, ரொம்ப வேடிக்கை என்னன்னா, கல்வி யாருக்காக? வெகு மக்களுக்காக. தொழிலாளர்கள், உழவர்கள், உழைக்கும் மக்கள், இவங்களுக்கு தான் கல்வி. ஆனால் பிரித்தானிய அரசு மட்டுமல்ல, இந்திய அரசும் கல்வியை இந்த நாட்டில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆலை முதலாளிகளுக்கான கல்வியா தான் பார்த்துச்சு. அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. அதுக்கு பாம்பே திட்டம்னு பேர். இப்ப வேணா மும்பை திட்டம்னு சொல்லலாம். எப்ப நாடு அதிகார கைமாற்றம் நிகழ்வதற்கு முன்பு, அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஒரு திட்டம் போட்டாங்க. அப்படி திட்டம் போட்டு அவங்க ஒரு திட்டத்தை, முதலீட்டுக்கான திட்டத்தை முன்வைத்தார்கள். 15 ஆண்டுகளுக்கு என்ன செய்யணும், எப்படி எல்லாம் நம்ம செல்வாதாரங்களை முதலீடாக்கணும், என்னென்ன வளர்ச்சிகள் எல்லாம் செய்யணும். ஒரு வேடிக்கை என்னன்னா, இப்படி ஒரு குழுவில் எந்த ஒரு அறியப்பட்ட கல்வியாளரும் இல்லை. இன்னைக்கு அவங்க விரும்பி இருந்தா ஒரு அம்பேத்கரை வச்சிருந்திருக்கலாம், வேற ஒரு கல்வியாளரை வச்சிருக்கலாம். ஆனால் ஜாம்ஷெட்ஜி, ரத்தன்ஜி, தாதாபாய் டாடா, கன்ஷியாம் தாசா பிர்லா, அர்தேஷியர் தலால், ஸ்ரீராம், கஸ்தூரிபாய் லால்பாய், அர்பிஷீர் தாராபா ஷா ஷ்ராஃப், ஸ்ரீ புருஷோத்தமன் தாஸ் தாக்கூர் தாஸ், ஜான் மத்தை, இவங்க தான் இந்த குழுல இருந்தாங்க. இந்த குழு என்ன பண்ணுச்சு, ஒரு 15 ஆண்டுகளுக்கான ஒரு வளர்ச்சி திட்டத்தை வகுத்து கொடுத்துச்சு. என்னென்ன தொழில்களை பெருக்கணும், எப்படி எல்லாம் செய்யணும், எப்படி சந்தையை பெருக்கணும், எப்படி மூலப்பொருட்களை திரட்டணும். இந்த 15 ஆண்டு திட்டத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இத கல்விக் கொள்கை எப்படி வருதுன்னு அடியொற்றித்தான் இந்திய அரசுடைய முதல் 3-5 ஆண்டு திட்டங்களும் அமைந்தன. சுருக்கமா இத பிர்லா பிளான் சொல்றாங்க. அதிகாரபூர்வமா பிர்லாவுக்கு இது மாதிரி தயாரிக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ உரிமை கிடையாது. ஆனால் நேரு அரசு அந்த பிர்லா திட்டத்தை தான் அவங்க செயல்படுத்தினாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க, சந்தைக்கேற்ற கல்வி. இதுல முதல் சந்தை என்னன்னா உழைப்பு திறனுக்கான சந்தை. இந்த உழைப்பு திறனுக்கு ஒரு சந்தையை தோற்றுவிப்பது. அப்புறம் அவங்க பொருட்களை விற்பதற்கான ஒரு சந்தை.
அப்புறம் அவங்க முதலீடுகளை போடுவதற்கான ஒரு சந்தை. இப்படி ஒரு அமைப்பை அவர்கள் கொண்டுட்டு வந்தாங்க. பிற்காலத்தில் இந்த அமைப்பினுடைய தொடர்ச்சி தான் நவோதயா பள்ளிக்கூடங்களாக மாற்றப்பட்டன. அவங்க தாய்மொழி கல்வியை வலியுறுத்தல, கோத்தாரி ஆணையத்தை அடியோடு தள்ளிட்டாங்க. தாய்மொழி கல்வியை பரிந்துரை செய்த கோத்தாரி ஆணையம் எல்லாம் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் கவலையே இல்லை. அதே போல மொத்தம் கல்விக்கான செலவில் 82-92 காலத்தில் 12.2 விழுக்காடு 11.4 விழுக்காடாக குறைந்தது மாநிலங்களுக்கு. இன்னும் ஒவ்வொரு கணக்கா நம்ம சொல்லலாம் எப்படி எல்லாம் அவர்கள் கல்விக்கான செலவுகளை குறைத்தார்கள் என்று சொல்லலாம். 1970 முக்கியமான ஒரு திருப்புமுனை கட்டத்தில் காங்கிரஸ் பலவீனப்பட்டது 67 இந்தியாவில் 139 பொறியியல் கல்லூரிகள் இருந்தன. இவற்றில் 4 மட்டுமே தனியார் கல்லூரிகள். 2000 இறுதியில் 1400 பொறியியல் கல்லூரிகளில் 200 மட்டுமே அரசு கல்லூரிகள். 2011-12 என்ன நடந்துச்சுன்னா இந்த எண்ணிக்கை 3993 வளர்ந்தது. இதுல அவங்க 14,85,894 மாணவர்களை சேர்த்துக் கொண்டாங்க. நம்ம இதெல்லாம் நினைவு வச்சுக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளை மூடி அந்த அனைத்து இந்திய தொழில்நுட்ப கவுன்சில், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்னைக்கு இருக்கு. அந்த அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு தரம் குறைந்த ஒரு கல்வியை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்துறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த நாட்டில் 70 விழுக்காட்டுக்கு மேல் காலியிடமாகி இருக்கிறது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை ஒன்று சுட்டிக்காட்டு. இப்படி நிறைய நாம எடுத்துக்கொண்டே போகலாம். திரும்ப திரும்ப கமிட்டிகள், புது புது கமிட்டிகள் போடுறாங்க. நம்ம அலுப்பு இல்லாம படிக்க வைக்கிறது. இப்ப தனியார் முதலீடு, அரசாங்கம் நியமித்த குழுக்கள் 1992-93 புன்னையா குழு என்று ஒரு குழு அமைக்கிறாங்க. அப்புறம் கல்வி, குறிப்பாக உயர்கல்விக்கு எப்படி நிதி கொடுக்குதுன்னு 1994 சுவாமிநாதன் கமிட்டி, யாரு MS சுவாமிநாதன் கமிட்டி அமைக்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா என்ன செலவாகுதோ அந்த மாணவர்கள்ட்ட இருந்து மீட்டணும். இதற்கு ஏற்பதான் கல்வி முறையை உருவாக்கணும், தொழில்நுட்ப கல்வி முறையை உருவாக்கணும். இந்த போக்கினுடைய உச்சகட்டம், அதாவது கல்வியினுடைய தனியார் மையம், உயர்கல்வியினுடைய தனியார் மையம் உச்சகட்டமாக 2000 ஏப்ரலில் அம்பானி, பிர்லா குழு அமைத்து அவர்கள் அறிக்கை கொடுக்கிறாங்க. அதுல தனியார் மையத்தை வலியுறுத்துறாங்க. உயர்கல்வி முழுவதையும் அங்காடியில் கொண்டு போய் வித்திரணும்னு சொல்றாங்க. அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்றாங்க. இப்படி வரிசையா அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் வைக்கிறாங்க. 1994 உயர்கல்வி பட்டறிவின் படிப்பினைகள் என்று அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. அப்ப உயர்கல்வியில் அரசு நிதி உதவி செய்வது என்பது காலி செய்யப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம சொன்ன இந்த புது தாராளியம் இப்ப வந்துருச்சு. 91 இருந்து வந்துருச்சு. 2005ஆம் ஆண்டில் கேட்ஸ் உடன்படிக்கையின் கீழே, கேட்ஸ்னா என்ன, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன், முந்தி கேட்னா GATT இருந்துச்சு, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப், ட்ரேட் அண்ட் டாரிஃப். இந்த இதுக்கு பேரு ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், வணிகம் மற்றும் சேவைகள் என்பதற்கான உலக வர்த்தக அமைப்பு. தோஹாவில் அவங்க நடத்தின சுற்று பேச்சுவார்த்தையில தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவது, அவங்களுக்கான கட்டணங்களை அதிகப்படுத்துவது. ஒரு வேடிக்கை என்னன்னா, பெருங்குழுமங்களை நான் ஏற்கனவே இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன், கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. மெகலனோபிஸ் கமிட்டி அறிக்கையும் அதை ஒட்டி ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு பேரே ரெஸ்ட்ரிக்டிவ் பிராக்டிசஸ் ஆக்ட்னு பேர். அதாவது என்ன அர்த்தம், வணிகத்துல கூடாத செயல்களை செய்யக்கூடிய அந்த நடைமுறைகளை தடுப்பதற்கான சட்டம். இப்ப முழுக்க இந்த கல்வி வணிகம் ஆயிட்டதுனால கல்வியை என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதற்கு சரக்கு வணிகம் முதல் வணிகம் போலவே இதற்காக கொண்டு வந்தார். 2010 ஒரு புதிய சட்டத்தை உயர்கல்வி நிறுவனங்களுக்காக ஏற்றுறாங்க.
இப்படி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ராஜ்யசபையில அவங்க சில சட்டங்களை கொண்டு வந்து தோற்று போறாங்க. சட்டங்கள் ஒரு 4-5 சட்டங்கள். எப்பன்னா 2010 அந்த ஒழுங்குபடுத்தலுக்கான கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட முன்வடிவு, அப்புறம் கூடா நடவடிக்கைகளை தடுப்பதற்கான சட்ட முன்வடிவு, அப்புறம் தேசிய உரிமை அளிப்பு ஒழுங்குமுறை சட்டம், இப்படி வரிசையா போடுறாங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சூழல்ல ராஜ்யசபையில மாநிலங்களவை ஏற்கப்படல. அதை பத்தி அவங்க கவலையே படல. மாநிலங்களவை வழியா போனாதானே உங்களுக்கு நடக்கும். அவங்க நேரடியா உத்தரவுகளை போட்டாங்க. ஒரு புதிய அமைப்பை அவர்கள் உருவாக்கினாங்க. ராஷ்டிரிய உக்கத்தர் சிக்ஷா அபியான் 2013. அதாவது மன்மோகன் சிங் ஆட்சியினுடைய கடைசி 2 ஆண்டுகளுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். ஆக முழுக்க முழுக்க ஒரு புது தாராளிய சீர்திருத்தம். இதுக்கு சீர்திருத்தம்னு பேர். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தை ஒரு கருவியாக மாத்தினாங்க. சில நேரத்துல நண்பர்கள் சொல்றாங்க, அதாவது கல்வியை மாநில அதிகாரத்துக்கு கொடுத்துடுறதா காங்கிரஸ் உறுதி கொடுத்துருக்கு. நம்ம மாநில அதிகாரத்துக்கு மாத்திட்டோம்னா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்துரும், நீட்டு தீர்ந்துரும், மற்ற எல்லாமே தீர்ந்துரும். எவ்வளவு அப்பாவித்தனமான கருத்து தெரியுமா? ஏனென்றால் மாநில அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ஒரு இனம் பொருள் குறித்து சட்டம் இயற்றினாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும் அல்லது ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? கடைசியா சிண்டு டெல்லி கையில தான் இருக்கும். ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் அளிக்காமலே ஒரு தரத்துக்கு 4 தரம் நீங்க சட்ட முன்வடிவு கொண்டு நிறைவேற்றினாலும் சட்டமாக்குவதற்கு வழியே இல்லை. ஏன்னா இப்ப இந்த அரசு சந்திக்க போற நெருக்கடிகளில் ஒன்று வீட்டு குறித்து என்ன பண்ண போறாங்கிறது சர்வசாதாரணமா உறுதி கொடுத்துட்டாங்க. நான் முதல்ல ஒரு பேட்டியிலேயே சொன்னேன், இது அவ்வளவு எளிதல்லன்னு சொன்னேன். ஆனா முடியாத காரியம் நான் சொல்லல. ஏன் எளிதல்ல? இவர்களுக்கு இந்திய அரசிடம் நெருக்கடி கொடுப்பதற்கு, அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அரசியல் வேணும். அதற்காக போராடணும். 67, 69 காலத்துல மேற்கு வங்கத்துல இடதுசாரி அரசாங்கங்கள் திருப்பி திருப்பி போராடிக்கிட்டு இருந்தாங்க. இதை மாத்து அதை மாத்துன்னு சொல்லி கேரளத்திலேயும் கூட நடந்துச்சு. அதுவும் வெற்றி பெறலைங்கிறது வேறு செய்தி. அப்ப நீங்க வேற வழியைத்தான் தேடும். இதே வழிக்குள்ள நீங்க குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்ட முடியாது, சுத்தி சுத்தி இதுக்குள்ளே வர முடியாது. ஆனால் இப்ப அது போன்ற ஒரு சில வழிகளைத்தான் நீங்க கொண்டு வரணும். முடியலன்னா இந்த வழியை சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னன்னா இந்தியாவில் ஏற்கனவே பொதுத்துறையில் சில நிறுவனங்கள் இருக்கு. IIT, IIM, NIT, எய்ம்ஸ், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNU, இப்படி சில நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் தனியாருக்கு தான் சொந்தம். இது இந்திய அரசின் கண்களை ஊத்தியது. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஏற்கனவே கோத்தாரி கமிஷன் சரியில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. வேறு பல ஆணையங்கள் பரிந்துரைகள் எல்லாம் கிடக்கு. இப்போ புதுசா இந்திய அரசு ஒரு ஆணையம் அமைத்தது. 2007 8 நினைக்கிறேன். இந்த ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் யாரு தெரியுமா? முகேஷ் அம்பானியும் பிர்லாவும். இந்த குழுவுக்கு பேரே அம்பானி பிர்லா குழு. அம்பானியும் பிர்லாவும் ஜவுளி துணி தயாரிக்கட்டும், விற்கட்டும், வேற என்னென்னவோ செய்யறாங்க. விமான நிறுவனம் வச்சிருக்கிறாங்க, வேற என்னென்னமோ செய்யறாங்க. ஆனால் அவர்கள் கையில் இந்த தொழில்நுட்ப கல்வியை கொண்டு போய் எப்படி ஒப்படைக்க முடியும்? சொல்ற தனியார் முதலீட்டின் ஜார் மன்னர்கள் சொல்றாரு. இப்படி ஒரு அரசு இப்படி ஒரு முயற்சி செய்தது. 2008 அன்வர்லால் குடா கமிட்டின்னு ஒண்ணு வச்சாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, கல்வி நிறுவனங்களில் லாபத்திற்கான வளர்ச்சி. மொத்தமா சாரமா இதான். எல்லாமே என்ன குறி வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஜவுளி கடை வைப்பது போல, ஒரு உணவு கடை வைப்பதை போல, ஒரு சைக்கிள் கடை வைப்பதை போல ஒரு கல்வி கடையை வைத்துக் கொள்ளணும். அதுக்கு நீங்க உடனடியா போகணும். அந்த கல்வி கடைக்குரிய கட்டணத்தை நீங்க செலுத்தணும், விலை கொடுத்து அங்க வாங்கணும். இதுதான் புது தாராளியத்தினுடைய கல்வி கொள்கை. அதுக்கு அறிவியலை பற்றியும் கவலை இல்லை, அறவியலை பற்றியும் கவலை இல்லை,
இந்த கொள்கை தான் காங்கிரஸ் ஆட்சியின் கொள்கை. இந்த கொள்கை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எனப்படுகிற பாஜகவின் கொள்கை, மன்மோகன் சிங்கின் கொள்கை, நரேந்திர மோடியின் கொள்கை, எல்லாமே தான். சின்ன சின்ன பூச்சி வேலைகள் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி ஒரு மாநில சந்திக்க போகுது? எப்படி இதுல இருந்து விடுபடுறது? நீங்க எத்தனை குழுக்களை போட்டாலும், எத்தனை அறிஞர்களை போட்டு வந்தாலும், கொள்கையை தீர்மானிக்கிற இடத்துல இந்திய அரசுல இருக்கு. நீங்க வெறும் பட்டியல்ல மாநில அரசு பட்டியலுக்கு கல்வியை மாத்திட்டா கொள்கையை தீர்மானிக்க முடியுமா? ஏற்கனவே நமக்கு வேளாண்மை துறை என்பது ரெண்டுலயும் இருக்கு. வேளாண் சட்டங்கள் கொண்டு வரும்போது தடுக்க முடிஞ்சா? எல்லாத்துலயும் அப்படிதான். உங்களுக்கு நாங்க சிறையில் இருக்கும் போது 433A சட்டப்பிரிவுக்கு எதிராக போராட்டம். எம்ஜிஆர் அதன் நியாயம், நான் சட்டம் கொண்டு வரேன். சட்டப்பேரவையில சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. 433A திருத்தி 14 ஆண்டு கழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, பழையபடி 10 ஆண்டு கழித்தவர்களை எல்லாம் பரிசீலித்து விடுதலை பண்ணாங்க. இந்திய அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்துடுச்சு. இன்னைக்கு அது அப்படியே இருக்கு. 433Aங்கிற இந்த சட்டப்பிரிவில் ஒரு திருத்தம் இல்லை. தமிழக அரசு செய்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. நீங்க என்ன செய்ய போறாங்க? ஏதோ வரும்போது பொன்னாடை போர்த்தி, போகும்போது பூக்கொந்து கொடுத்து பாராட்டி பேசி எல்லாம் சாதிக்க முடியாது. அது இந்த தேசிய இனத்தினுடைய தன்மானத்திற்கு இழுக்கு. மரியாதையா நடத்துங்க, யாரும் வேண்டாங்கள, பூச்செண்டு கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனால் கோரிக்கை என்ன? தெளிவான கோரிக்கையில வைக்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த இத்தனை குழுக்கள் அமைத்தும், இத்தனை அறிக்கைகள் வந்தும் என்ன நடந்திருக்குதுன்னா, முன்னை விட நிலைமை மோசமாயிருக்கு. உயர்கல்வியின் தரம் மோசமாயிருக்கு. உயர் கல்வி நிறுவனங்கள் முதலீட்டு சந்தையாக மட்டுமே பார்க்கப்படுகின்றன. அதுதான் நான் இன்னைக்கு பத்திரிகையில SRM கொடுத்திருக்கிற விளம்பரத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்காருங்க. பாத்தீங்களா? எங்கிட்ட சேர்ந்தீங்கன்னா நாங்கள் நேரடியா வேலைக்கு போயிடலாம். நீ மதிப்பெண் எடுக்கிறியா இல்லையா, திறமையை காட்டுறியா இல்லையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, போயிடலாம். அதான் நமக்கு முக்கியமான கேள்வி என்ன ஆயிடுதுன்னா, இது யாருக்கான இழப்பு? கல்வியை வணிகமயப்படுத்துவது என்பது, குறிப்பாக பாஜக ஆட்சியில இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இது வெவ்வேறு குழுக்கள்ல இதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. லாபத்திற்காக கல்வி நிறுவனங்களை நடத்துவது, இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரி என்றெல்லாம் கல்வியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாராயணமூர்த்தி யாரு? அவர் இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். அவர் நம்ம கல்விக் கொள்கையை தீர்மானிக்கணுமா? அவர் தலைமையில ஒரு குழு. எதுக்கு? உயர்கல்வி துறையில் பெருங்குழுமங்களின் நிதி முதலீட்டை கொண்டு வருவதற்கு ஒரு கட்டமைப்பை அவர்கிட்ட கொடுத்து உருவாக்க சொல்றாங்க. எப்படி முடியும்? ஏழைகளுக்கு தரமான கல்வி, உயர்கல்வி, இதெல்லாம் அவருக்கு அக்கறை இருக்குமா? இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்ன போது, ஏன்னா இடஒதுக்கீடு இருந்தாதான் சமூக நீதி நிலை பெறும் என்று பேசிய போது அவர் என்ன சொன்னாரு? தனியார் துறையில் இடஒதுக்கீடு தரத்தை கெடுத்துவிடும். எப்படி கெடுக்கும்? பொதுத்துறையில கெடுக்க, தனியார் துறையில் எப்படி கெடுக்கும்? அவருடைய நிலைப்பாடு. அவரைத்தான் குழு அமைத்து என்ன முதலீடு பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு இந்த அரசாங்கம் கேட்குது. அவங்க இதோட ஓயல. எப்படி இந்த சிறப்பு பொருளியல் மண்டலங்களுக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க, அதே போல இந்த கல்வி நிறுவனங்களுக்கான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. 999 ஆண்டுகளுக்கு இலவசமாக நிலம் வேண்டும், வரி விதிக்கத்தக்க வருமானத்தில் 300 விழுக்காடு குறைக்க வேண்டும், வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு பலமுனை அனுமதி சீட்டு வழங்க வேண்டும். நல்லா மறந்துடாதீங்க, இந்த கொள்கை, கல்விக் கொள்கை பற்றி நடக்கக்கூடிய விவாதங்கள்ல முக்கியமா கவனிக்கப்படாத ஒன்று எதுன்னா, இந்த கேட்ஸ் ஒப்பந்தம்.
ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட். முந்தி வந்த ஒப்பந்தம் என்னன்னா ட்ரேட் அண்ட் டாரிஃப், வணிகத்திலும் வரியிலுமான ஒப்பந்தம். அது இப்ப என்னன்னா ட்ரேட் இன் சர்வீசஸ், சேவைகளில் நீங்க வணிக செய்றீங்க, சேவைகளை விற்கிறீங்க, கல்வியை விற்கிறீங்க, கல்வியை வாங்குறீங்க. பல விதத்தில் நடக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி திட்டத்தை நீங்க வாங்கலாம், ஒரு கல்வியாளரை நீங்க விலைக்கு வாங்கலாம், ஒரு பேராசிரியரை நீங்க விலைக்கு வாங்கலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து சர்வீசஸ், ட்ரேட் இன் சர்வீசஸ். அப்படி ட்ரேட் இன் சர்வீசஸை நீங்க ஒத்துக்கொள்ளணும். இந்திய அரசு ஒத்துக்கொண்டது. மாநில அரசுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடு உண்டா? ஒத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? விளைவு என்னவா இருக்கும்? தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏழை எளிய மக்கள் ஒட்ட சுரண்டப்படுவார்கள், கல்வி கோயிலில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கல்விக்கான வாய்ப்பு அடியோடு மறுக்கப்படும். அந்த காலத்துல யாரு கற்கலாம் கற்கக்கூடாது என்ற அடிப்படையில கர்ணன் கதையெல்லாம் கேள்விப்படுறோம். அவன் தலைமாட்டில் வச்சு படுத்துறான். அப்புறம் நம்முடைய ஏகலைவனுடைய கதை, துரோணாச்சாரியார் கதை, நிறைய பார்க்கணும். மெயில தொன்மங்கள், ஆனா வெறும் கதைகள் அல்ல, ஒரு சமூக மெய்நடப்பினுடைய அடையாளங்கள். அதெல்லாம் என்ன முக்கியமா இங்க வருதுன்னு சொன்னா, இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு முக்கியமான விவாதம் இதுல என்ன இருக்குன்னா, அறிவு என்பது பொது நன்மைக்கானதா. நம்ம வந்து இப்ப தெல்துண்டே எழுதுறாரு, கட்டுரைகள் எழுதுறாரு, அதன் வழியாக அவர் புகட்டுகிற அறிவு என்பது பொது நன்மைக்கானது. ஒரு உதாரணம் அவர் சொல்றார். ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு, அது கடல் மீது ஒளிபாய்ச்சுகிறது, அது பொது நன்மைக்கானது. எந்த கப்பல் எந்த படகு வேணாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி பொது நன்மைக்கானதாகத்தான் கல்வி இருக்கிறதா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொது நன்மை என்று சொன்னால் அதுக்குள்ள இது வராது, அதை விலை கொடுத்து தான் வாங்கணும். பொது நன்மைக்கான பாட புத்தகத்துல சொல்லக்கூடிய உதாரணங்கள் நாட்டின் பாதுகாப்பும் கலங்கரை விளக்கங்களும். இது வந்து அதற்கானதல்ல. எனவே இது வணிக பொருள், நீ காசு கொடுத்தா வாங்கியாகணும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது ஒரு உயர் கல்விக்கென்று சில பணிகள். அது என்ன? எவ்வளவு கல்வி கற்றவர் சம்பாதிக்கிறதுங்கிற பணிகள் அல்ல. ஆராய்ச்சி பணியின் மூலமாக புதிய அறிவை வளர்த்தெடுத்தல், கற்பித்தல் வழியாக பயிற்சி கொடுத்தல், சமூகத்திற்கான சேவைகள் வழங்குதல், சமூக குற்றாய்வின் வழியாக அறஞ்சார்ந்த செயல்பாட்டை வளர்த்தல். இதெல்லாம் தான் கல்விக்குரிய பணி. இப்ப இந்த பணிகளை எப்படி வர்த்தக பொருளாக்க முடியும், எப்படி லாபம் ஈட்டுவதற்கானதாக மாற்ற முடியும்? இது என்ன நடக்கும்? நம்ம சொல்றோம் டால்டன் கொள்கைன்னு சொல்றோம். டால்டன் கொள்கை அல்லது ஐசக் நியூட்டனுடைய விதிகள், இயக்க விதிகள் என்பவை எல்லா காலத்திற்கும் பொருந்துகிறோம். இதை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு மாற்றம் எல்லாம் பண்றோம். பல ஆயிரம் ஆண்டுகளா அது வருது. இது என்ன பண்ண முடியாது? ஒருத்தருடைய சொந்த சொத்தை ஆக்கிட முடியாது. யாருப்பா நியூட்டனுடைய பாரம்பரியம் எந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க சொத்துரிமை தர்றோம் என்று மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு காரணம் என்னன்னா, அது நியூட்டனின் தனிப்படைப்பு அல்ல. நியூட்டனுக்கு எப்படி கல்வி கிடைச்சிச்சு? அவர் வாழ்ந்த சமூகத்தில் கல்வி இருந்ததால் கிடைத்தது. நியூட்டனுக்கு எப்படி வசதிகள் கிடைத்தன? அவர் ஏற்கனவே ஒரு சமூகத்தினுடைய கண்டுபிடிப்புகளின் தொடர்ச்சியாகத்தான் வர்றார். அவரே சொல்றாரு, நான் கலீலியோவை காட்டிலும் வெகு தொலைவுக்கு இந்த அண்டத்தை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நான் கலீலியோவின் தோளில் ஏறி நிற்கிறேன். கலீலியோவினுடைய தோல்ல ஏறி நிற்கிறது என்பது யாருடைய சொந்த உடைமை அது? எனவே கல்வி என்பது பொது நன்மைக்கானது.
அதை வணிகப் பொருளாக மாற்ற முடியாது. நீண்டகால கண்ணோட்டத்தில் அது பொது நன்மைக்கானதாக மட்டுமே கருதப்பட வேண்டும். இப்படி பொது நன்மைக்காக கருதாத ஒரு பார்வைதான் இந்த கல்வியிலான தனியார் மயம், கல்வியிலான தாராளியம், கல்வியிலான உலகமயம் ஆகியவற்றை இது கொண்டு வந்து சேர்க்கும். இது எப்படி எதிர்க்கலாம்? நான் அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவா இதை பற்றி போவோம். இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். தெல்தும்டே என்ன வழிகாட்டுறாருன்னு சொன்னா, இதை முறியடிப்பதற்கு நமக்கு பொலிட்டிக்கல் வில் வேணும்னு சொல்ற. இந்த வார்த்தை தான் அவர் சொல்ற வார்த்தை. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வகுப்புல அவர் சொன்னதை நான் எடுத்துக்காட்டேன். அவர் புது தாராளியை பற்றி பேசிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? இதை முறியடிப்பதற்கான ஒரு முழுமையான ஜனநாயக புரட்சி வேணும்னு சொல்றாரு. அம்பேத்கர் அப்படி சொல்லல, அவர் தான் சொல்றார். தரோகோயிங் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன், இது அவருடைய வார்த்தைகள். அவர் ஒரு அலங்காரத்திற்காக இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அல்ல. அப்படி ஒரு தரோகோயிங் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் அவர் சொல்ற மாதிரி இந்த கட்டுரையில் அவர் தெளிவாக வலியுறுத்துகிற முடிவு என்பது பொலிட்டிக்கல் வில் வேணும். யாருக்கு? தமிழ்ல அரசியல் மனத்திற்பம் என்று சொல்ற. அரசியல் மனத்திற்பம். இப்ப நம்ம எழுவர் விடுதலை, இந்த அரசுக்கு ஒரு அரசியல் மனத்திற்பம் தான் விடுதலை பண்ணி பார்க்கலாம். இந்த அரசுக்கு ஒரு அரசியல் மனத்திற்பம் இருக்குமானால் இந்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க மாட்டான்னு சொல்லலாம். எத்தனையோ நமக்கு பேசலாம். அது மாதிரிலாம் அந்த மாதிரியான அரசியல் மனத்திற்பம் வேண்டும். எதற்கான அரசியல் மனத்திற்பம்? நல்லா கவனிச்சுக்கணும். புது தாராளிய கல்விக் கொள்கையை மறுதளிப்பதற்கான அரசியல் மனத்திற்பம் வேண்டும். இது வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம், இது எங்களுக்கு கேடு செய்யும், உங்களால் எங்களுக்கு ஒரு தீர்வு தர முடியவில்லை, நாங்க எல்லோரும் இதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் யாராவது இந்த புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்களா? இருந்தா அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இதை நாங்கள் எதிர்க்கிறோம், நிராகரிக்கிறோம் என்று சொல்வதற்கான அரசியல் மனத்திற்பம் வேண்டும். இதான் அவர் கடைசியாக சொல்லக்கூடிய தீர்வு. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த அரசியல் மனத்திற்பம் என்பதை விளக்கி பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கையை முறியடிக்க முடியாதவர்கள் இந்த அரசியல் மனத்திற்பம் இல்லாதவர்கள் என்று பொருள். இந்த அரசியல் மனத்திற்பம் பினராயி விஜயனுக்கு இருக்கா? நான் ஒரு தனிநபருக்காக சொல்ல, இந்த ஆட்சிக்கு கேட்கிறேன். இந்த அரசியல் மனத்திற்பம் மம்தா பானர்ஜிக்கு இருக்கா? இந்த அரசியல் மனத்திற்பம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? இந்த அரசியல் மனத்திற்பத்தை அவருடைய கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துவார்களா? ஏற்க முடியாது. அறிவிங்க. இதுக்கு ஒன்னும் அறிஞர் ஆலோசனை எல்லாம் வேண்டியில, நமக்கே தெரிஞ்ச செய்தி தானே. அறிவிங்க, அறிவிச்சு போராடுங்க, மக்களை திரட்டி போராடுங்க. மக்கள் திரட்சியின் வலிமை கொண்டு மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். சட்ட திருத்தம் கொண்டு வரட்டும், அவங்க சட்டப்பேரவைகளை கொண்டு வந்து நிறைவேற்றுங்க. அதை நிறைவேற்ற மறுத்தால் அடுத்து போராடுங்க. இதுவேதான் புதுத்தாராளிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கும், இதுவேதான் புதுத்தாராளிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான நீட்டு தேர்வுக்கும் எல்லாத்துக்கும் இதான் பொருந்தும். இதுக்கு ஒண்ணும் குறுக்கு வழியே இல்லை. நான் அப்பையிலேருந்து சொல்றேன். ஏதோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுவோம், போய் கொடுப்போம், செல்லுவோம், பேசுவோம். எத்தனை தீர்மானங்கள் இந்திய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்கோம். நடந்துருச்சா? ஏன் இந்திய அரசமைப்பு அப்படி இருக்கு. அந்த அரசமைப்பு எப்படி இருக்குது? நாம சொல்றோம் அது தேசிய இனங்களின் அடிமை முறையாக இருக்கிறது. ஒரு அடிமை முறையை பயன்படுத்தி நீங்கள் விடுமை பெற முடியாது, உரிமை மீட்க முடியாது. இதான் நம்ம கடந்த கால படிப்பினை. இப்பயும் அதேதான். இதுதான் இதற்கான வழி. நாம் இன்னும் இந்த பொதுத்தாராளியத்தினுடைய மற்ற கூறுகள், ராமிபிகேஷன்ஸ், அது எப்படியெல்லாம் கிடைபிடித்து போகிறது என்பதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்.
இப்ப நம்ம புதுத்தாராளியத்துல 3 வகுப்புகளை நாம் முடிச்சிருக்கோம். ஒண்ணு நம்ம புதுத்தாராளியம் அப்படின்னா என்ன, நியோ லிபரலிசம் என்றால் என்ன. 2 இந்த புதுத்தாராளிய இந்துத்துவம் என்பது என்ன. இந்துத்துவம்னா ராமரை கும்பிட சொல்றான், கிருஷ்ணனை கும்பிட சொல்றான், இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் வடிவங்கள், வெளிப்பாடுகள். இதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புறான், என்ன வர்க்க நலன், என்ன வகுப்பு நலன், அதான் இங்க முக்கியம். அந்த வர்க்க நலன் வகுப்பு நலனை எதிர்க்காமல் இது வெறும் ராமர் கோயில் பற்றிய பிரச்சனையா சுருக்க முடியாது. அதையும் எதிர்க்க வேணாங்களா. ஆனா இந்த விஷயத்துல தெரியும். இன்னைக்கு 3வதா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தது இந்துத்துவம் புதுத்தாராளியத்திற்கும் இருக்கிற அந்த உறவு தொடர்பு, அது எப்படி செயல்படுகிறது என்பது. இப்ப நம்ம சொல்றோம் அந்த புதுத்தாராளிய கல்வி கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இல்ல, இது கொள்கை. வேணா கலைஞர் இருந்தா வேற ஒண்ணு செஞ்சிருவாரா, ஏற்கனவே செஞ்சிருக்கார. அண்ணா இருந்தா வேற ஒண்ணு செஞ்சிருவாரா. இது கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு சில சமூக உறவுகளுடைய உருக்கொடுப்பு, அதனுடைய எம்பாடிமெண்ட். சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து 4 பேர் எழுதிட்டு வந்ததல்ல. அப்படி நாம் இந்த சிக்கலை புரிந்து கொள்ளணும். நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த புதுத்தாராளியத்திற்கான தீர்வுகள் குறித்து இன்னும் வேற என்ன இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கலாம். நான் இப்போது இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன்.